அன்பார்ந்தவர்களே, வளனார் இறைமகனுடைய பிறப்புக்காக காத்திருக்கின்றார். அந்த மகனோடு தனக்கு நெருக்கமான உறவு வேண்டும் என்பதற்காக மிகுந்த ஆவலோடு காத்திருக்கின்றார். அப்படி காத்திருக்கும் போது அவருடைய மனதிலே எழுகின்ற எண்ணங்கள் அவையெல்லாம் அருமையான ஜெபங்களாக இருக்க காண்கிறோம். மகிழ்வினை படலத்திலே இந்த செய்யுள் அமைகிறது. மொய்யக திரட்டு நீர் முடிகி சூழ்ந்து அமர் வையகத்து உறும் துயர் மடிய நாயகன் மையகத்து உதித்தபோது அலரை வென்ற நின் கையகத்து அடியனன் காணலாம் கொலோ என்று தன்னுடைய ஆசையை அல்லது ஐயத்தை தெரிவிக்கிறார் என்று சொல்லலாம். ஐயம் என்பதை காட்டிலும் ஆசை என்பதே பொருள். இந்த செய்யுளுடைய பொருள் என்ன என்று சொன்னால், பொருது அலைந்து ஒலித்த திரைகளை சுருட்டும் கடல் சூழ்ந்த பூ உலகினை மொய்த்த துயர்களை தீர்க்க நாதன் கொண்ட உடலோடு பிறக்கும்போது நான் அவரை உன் மலர்க்கரத்திலே காண்பேனோ என்ப. இதன் கருத்து என்ன என்றால், அலைகள் சூழ்ந்த உலகில் பாவங்கள் மலிந்துள்ளன. அதனால் மிகுந்துள்ள துயரை துடைக்க இறைமகன் உடல் எடுத்து பிறக்க இருக்கின்றார். மரியே, உன் மலர் கையில் இருக்கும் அவரை நான் என் கண்களால் காண்பேன் அல்லவா என்று சூசை மனம் பூரிக்கின்றார். மொய்யக திரட்டு நீர் முடுகி சூழ்ந்தமர் வையகத் துறும் துயர் மடிய நாயகன் மையகத் துதித்த போது அலரை வென்ற நின் கையகத்து அடியனன் காணலாம் கொலோ என்று சொல்வதை பார்க்கிறோம். பாவத்தை நீக்குவதற்காக, உலகத்தின் துயரை நீக்குவதற்காக திருமகன் பிறக்கின்றார். அவரை உன்னுடைய மலர் கையிலே நீ ஏந்தி இருக்க நான் காண்பேன் அல்லவா. அந்த கண்டாலே அது பேருவகை, பேரன்பம், பேரானந்தம் என்று அவருடைய மனதிலே தோன்றுகிற உணர்ச்சியை இப்படி அருமையாக வெளிப்படுத்துகிறார்.